டெல்லியில நடக்கிற இந்த ப்ரொடெஸ்ட் நீட் எக்ஸாமினேஷன் பேப்பர் லீக் ஆகி இதற்கான காரணம் இந்த சிஸ்டம்ல உள்ள கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு இஷ்யூல ஆரம்பிச்ச ப்ரொடெஸ்ட் இது வயலண்டா மாறி இப்போ நீட் இவ்ளோ பிரச்சனைக்கு மத்தியில இந்த நீட் தேவையா, இது டோட்டலா அபாலிஷ் பண்ணா என்ன அப்படிங்கிற ஒரு டிபேட்ல வந்து நிக்கிறது. மத்த கோர்சஸ்க்கு லைக் இன்ஜினியரிங்க்கு ஜேஇஇ அண்ட் லா அட்மிஷனுக்கு கிளாட் இருக்கிற மாதிரி தான் இந்த மெடிக்கல் அட்மிஷனுக்கான காமன் என்ட்ரன்ஸ் இந்த நீட். அண்ட் இந்த நீட் எக்ஸாமினேஷன்ல ஒரு மால் பிராக்டிஸ் நடந்தா அது கண்டிப்பா டாலரேட் பண்ணவும் கூடாது, பண்ணவும் முடியாது. அண்ட் இதற்கு யார் காரணமோ அவங்களை அக்கௌண்டபிள் ஆக்கி சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இதற்காக இந்த நீட் எக்ஸாமையே டோட்டலா அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது இது சரியா அண்ட் இது சாத்தியமா? இப்போ நீட் அபாலிஷ் பண்றது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னிச்சையா கண்டிப்பா செய்யவே முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இதை யார் செய்ய போறாங்க? இந்த நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் அண்ட் அதை கண்டினியூ பண்ணது பாஜக. சோ இதை வந்து டோட்டலா அபாலிஷ் பண்ணணும் சொல்வது வந்து கண்டிப்பா ஒரு ஃபார் ஃப்ரம் அ பிராக்டிகல் சொல்யூஷன். பட் இந்த மால் பிராக்டிசஸ் கர்ப் பண்ணறதுக்கு இந்த எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் மேபி இப்போ ஜேஇல இருக்கிற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அண்ட் ரேண்டமைஸ் கொஸ்டின் பேப்பர், ஏர் மானிட்டரிங், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இன்கார்பரேட் பண்ணி இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வேணா மாத்தலாமே வழிய நீட்டை டோட்டலா அபாலிஷ் பண்ணணும் சொல்லுவது வந்து இட் இஸ் லைக் ட்ரீட்டிங் த சிம்டம் அண்ட் நாட் த டிசீஸ்.